ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம குடமிளகாயை வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுவும் சிகப்பு குடமிளகாயை வச்சு நல்லா ரெட்டிஷாக ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். நல்ல ஒரு பெரிய குடமிளகாங்க. இதை நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு குடமிளகா. இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கறதுக்காக தக்காளி ஒரு நல்ல பெரிய தக்காளி. குடமிளகாயே கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு வரமிளகா, கொஞ்சமாக புளி, ஒரு 7-8 பல் பூண்டு. இதில் எல்லாமே ரெட் கலராக சேர்த்துருக்கோம், அதனால சட்னியும் நம்மளுக்கு நல்லா ரெட் கலராக வரும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, நான் ஃப்ரீசர்லேருந்து டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுறேன், அதனால இந்த கலரில் இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்தில் பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகிடும். பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். இந்த குடமிளகாயை ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது இது கூடயே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குடமிளகாயும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம புளியையும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டால் போதும். அந்த புளி கொஞ்சம் அப்படியே இலகி வரும். அப்போ அரைக்கும் போது நம்ம நல்லா அந்த சட்னியில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம சூட்லேயே போட்டுடுறோம். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் தான் எப்போவுமே சட்னி அரைக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. ஆறுனதுக்கப்புறமா சட்னி அரைக்கும்போது சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. சட்னி அரைச்சாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், கலரே பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலராக செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை இப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா கொஞ்சம் தாளிப்பு போட்டு தாளிச்சும் சாப்பிட்லாம். இல்லைன்னா தேர்ட் மெத்தட் இது. இப்போ நம்ம சட்னிக்கு வதக்கின கடாயிலேயே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகும் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் இருக்கு இல்லையா, அதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டெப் எதுக்குன்னா, சட்னி ரொம்ப நேரம் நல்லா கெடாமல் இருக்கும், அதுக்காக தான். எண்ணெய் கொஞ்சம் மேலே அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சுனாலே சட்னி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரமும் உங்களுக்கு அதிகம் இருக்காது. இதில் குடமிளகாயில் எப்போவுமே கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.